முடியாதபடியாக தேவனுடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை நிரப்பினது போல வழிநடத்தது போல எங்களை நிரம்பித்தக்கதான அந்த மகிமையின் மேகத்தினால் எங்களை மறைத்து ஆவியான அபிஷேகம் ஒரு பிரசன்னம் நிரம்படியாக செபிக்கிறோம் அப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அவர்களை தேற்ற வண்ணமாய் ஆண்டவரே இசையை வாசிக்க கத்தாவே கிருபையை ஞானத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா ரபா ஷபா பாபா ஓரி காரா பாபா பாபா பத்துரபா. ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ கேருபீங்க சேராபீங்க மத்தியில் இருக்க தேவனீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி அப்பா. விசேஷமாய் வார்த்தையை பேசுகிற மகனாய் ஆண்டவரே தேவ ஊழியக்காரன் தேவ தாசனை நீர் மறைத்து பேசும் அப்பா. ஆண்டவரே தாசன் இந்த இடத்துல பேச வேண்டியது இல்லையப்பா, நீர் பேசும் ராஜா. உங்களுடைய ஊழியக்காரன் மூலமா எண்ணத்தை நீர் பேச என்ன வார்த்தையை நீ கொடுக்க ஆண்டவரே இந்நாளில் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வார்த்தை மூலமாய் மகன் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையானது வல்லமையோடு இருக்கட்டும் ஐயா, திக்க தரிசன வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரர் மறைத்து நீர் பேசும் அப்பா. நாங்க கேட்க எங்கள் செவியை சாய்த்து ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே சிந்தனை சருதளிக்கப்படாத படிக்க அப்பா. ஆண்டவரே தெய்வத்துக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே தெய்வ பயத்தோடு தெய்வ ஞானத்தோடு அப்பா ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்தோடு உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்கள் செவியில் ஆண்டவரே சமத்தின் நேராக ஆண்டவரே கண்கள் எடுக்கப்படபடியாக செபிக்கிறோம் அப்பா. எங்கள் செவியை சாய்த்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஓ நன்றி ராஜா, நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை மகிமை உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமை மகிமை ராஜா. அபிஷேகமா அபிஷேகம் வல்லமை ராஜா ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகல வெற்றி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்க பகுதி சாட்சியின் பகுதி சகல வெற்றியும் தேவன் நாம மகிமைக்காக ஆண்டவர் இந்த இடத்தில் அசைவாய் நீர் அற்புதமான சபையில ஒவ்வொரு காரியத்தின் நிறைவாய் தங்கி நடத்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனை தொடக்க முடியாமல் நடத்தும் ராஜா. அல்லவரை யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே நான் யாவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. ஆண்டவரே வந்திருக்க சபை பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்து பிறந்த பண்டிகை நாளை நாங்கள் ஆண்டவரே அவருக்கு வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதித்து ஜெபித்து ஆண்டவரே உங்கள் அன்பை நாங்கள் கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும் ராஜா. எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். நான் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Hallelujah. 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 God is good. All the time. And all the time. God is good. God is good. All the time. And all the time. God is good. Who is ready to worship and praise the Lord? Can I get an amen? Amen. Amen. Come on, guys. That's not enough. I need it. I need more energy. I need more energy in this place. We're gonna give this time to the Lord. You know, Christmas is a season where we give us like gifts and stuff like that, and the gift that we're going to give God today is our worship. Amen. Amen. So let's just praise Him right now. Let's just close our eyes. Let's close our eyes right now. Let's just give Him this praise. Yes, Jesus. Let's praise Him right now. Yes, Jesus. Yes, Lord. Yes, Lord. You're worthy, Lord Jesus. You're worthy, Master. You're wonderful, Lord. You're wonderful Counselor, Jesus. Thank you, Jesus, for coming down as a baby, Father, Lord, to this place, Father, Lord, where we can get access towards you, Jesus, where we can get access and that direct access towards you, where we can feel your presence. I want everyone to worship Him right now. Everyone to praise Him, praise Him, praise Him. Yes, Jesus, you're worthy, you're mighty, you're wonderful, you're great, Father, Lord. You're worthy, Jesus. So I want this first to allow them in the first song, energy our part of them. Amen. Let's give our all today, and let's give the God, our Lord, the praise that He deserves. Hallelujah. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே மனிதமீக்கம் நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே மனிதனமீக்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே. லசோமா இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலே
அவரே எங்கள் குல தெய்வம் அவரே இயேசுதானே அவரே என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரே என் குல தெய்வம் அவரே எங்கள் குல தெய்வம் அவரே இயேசுதானே அவரே என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரே ஆமென் ஹalleluya Hallelujah. hallelujah hallelujah Hallelujah. God is good All the time. I know the time God is good. God is good All the time. I know the time God is good. Amen, amen, amen. Let's give him the praise he deserves. Ni nanji yesappa, nanji Jesus. Thank you, Jesus. Ni nallavar yesappa. Ni nallavar yesappa. Ni nallavar yesappa. Ni nallavar yesappa. Praise you, Lord. Sarva vallavar yesappa. உம்மை போல வேற தெய்வம் இல்லை அப்பா உம்மை போல வேற தெய்வம் இல்லை அப்பா Jesus, thank you. Yes, Jesus. I want everyone to worship Him, worship Him, worship Him, worship Him. Oh, Jesus. You're worthy, oh Lord. Forget about the person next to Jesus, between you and Him right now. Oh, Jesus. You're worthy, Lord. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் எல்லாம் சொல்லுவோமா அவர் என்றென்றும் கையில் கொடுத்து சொல்லுவோமா இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்ல சொல்லுவோம் அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர் வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்ல வியாதிலை விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்ல சந்தோஷமா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்று மாறாதவர் குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே என் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் சொல்லுமா குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் சொல்லுமா நல்லவர் அவர் நான் கைகளை வச்சு சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று அவர் நல்லவர் நல்லவர்
அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை எங்கள் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் ஓரியான் தலைவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் Hallelujah He's never changing He's always the same அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் Yes Jesus Oh அவர் என்றென்றும் மாறாதவர் He's never He's the best gift that we've ever received the eternal gift that we have forevermore There's no one else like it கொஞ்ச நேரம் துதிப்போமா அவரை நன்றி இயேசுப்பா நீ நல்லவர் As we enter in time of adoration, can everyone just close their eyes? Just set this hand towards Him. எல்லாம் கைகளை உயர்த்தி அவரை துதிப்போமா கண்களை மூடி அவரை துதிப்போம் Yes Jesus நீ நல்லவர் இயேசுப்பா உம்மை போல வேறு தெய்வம் இல்லை இயேசுவே உம்மை போல வேறு தெய்வம் இல்லை அப்பா நீ நல்லவர் நீ நல்லவர் எல்லாம் வாயில தூக்கி சொல்லுவோமா நீ நல்லவர் இயேசுவே You're wonderful oh Lord There is no one else like you Jesus Your name brings healing Your name brings restoration உம்மை போல வேறு யாரும் இல்லை அப்பா உம்மை போல வேறு யாரும் இல்லை அப்பா இந்த வானத்திலும் பூமியிலும் உம்மை போல வேறு யாரும் இல்லை அப்பா இயேசுவே நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் அற்புதங்கள் செய்பவர் நீ நல்லவர் அப்பா இயேசுவே Close your eyes and just set this hand towards Him. 우리 드리크럼 예수빠. கைகளை உயர்த்தி இந்த பாடுவோமா வானாதி வானங்கள் கொல்லாதவரே வார்த்தையாய் வர்ணிக்க கூறாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் ஓ வார்த்தையாய் வர்ணிக்க கூறாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே Hallelujah Hallelujah Amen Hallelujah Hallelujah Amen
வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya. கைகளை வச்சு சொல்லுவோமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுவோமா? ஹalleluya. சமூகமே அதுதானே நிரந்தர சுரந்திரமே. நீர் போதுமே, நீர் போதும் விலகாத சமூகமே அதுதானே நிரந்தர சுரந்திரமே. வேறொன்றுமே நாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya. சொல்லுவோமா? Hallelujah.
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி 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 என் இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் எல்லாம் பாடுவோமா நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினேசரே எபினேசரே என்னால் வரை சுமந்தவரே எபினேசர் என் நினைவாய் கைகட்டி சொல்லுவோம் எபினேசரே எபினேசரே என்னால் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் எபினேசரே 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 என்னால் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நான் சொல்லுவோமா இதயத்தில் நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி யானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே உள்ளிருந்து பாடுவோமா வாணிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இது காண பாத்திரன் அல்ல இது கிருபை வேறொன்றும் இல்ல நான் இது காண பாத்திரன் அல்ல இது கிருபை வேறொன்றும் இல்ல எபினேசரே எபினேசரே என்னால் வரை அவர் எங்கள் எபினேசரே எபினேசரே எபினேசரே
난 கண்களை மூடி சொல்லுவான் நன்றி. Let's just feel His presence right now. இது மட்டும் பாருங்க. நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. நிதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. I want everyone just to feel this moment right now. Set this time towards Him right now. இந்த நேரத்தில் அவர் மட்டும் பாருங்க. Let your hearts be unto Him. அவர் மட்டும் பாருங்க. வேற மட்டும். Don't look at the person next to you. Just set this time unto Him. Feel His presence right now. அவர் மட்டும் பாருங்க. அவர் நல்லவர். அதிசயம் செய்கிற நல்ல தெய்வம் அவர். கிருபையால உங்களை நடத்தின ஒரு தெய்வன் அவர். By His grace, by His mercy, He's the one true living God. He's the one true living God. அவர் உண்மையான தேவன். அவர் உண்மையான ஒரு தேவன். வேறொரு நாமமும் இல்லை. வேறொரு நாமமும் இல்லை. வேறொரு நாமமும் இல்லை. அவர் உண்மையான தேவன். அவர் உண்மையான தேவன். He's the one true living God. Every other God is an idol. Every other God is an idol. He's the one true living God. 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 It's Jesus. Oh Jesus. Yes, Lord. Now, கண்களை மூடி. Let's just sing this last. Everyone close their eyes. You are the one true living God. Yahweh, the one true living God. Every other God is an idol. They cannot see, cannot hear. The one true living God. Yahweh, the one true living God. Every other God is an idol. They cannot see, they cannot hear. நீரே உண்மையான தெய்வம். நீரே உண்மையான தெய்வம். வேறொரு நாமமும் இல்லை. Cannot see, they cannot hear. நீரே உண்மையான தெய்வம். நீரே உண்மையான தெய்வம். வேறொரு நாமமும் இல்லை. Cannot see, they cannot hear. You are the one true living God. You are the one true living God. Oh, every other God is an idol. They cannot see, they cannot hear. You are the one true living God. Yahweh, the one true living God. Every other God is an idol. They cannot see, they cannot see. You are the one true living God. Yahweh, the one true living God. Every other God is an idol. They cannot see, they cannot hear. Yahweh, the one true living God. You are the one true living God. Every other God is an idol. Cannot see, they cannot hear. You are the one true living God. You are the one true living God. Oh, வேறொரு நாமமும் இல்லை. They cannot see. நீரே
தெய்வம் வேறொரு நாமமும் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை. நீரே உண்மையான தெய்வம் இயேசுவே, நீரே உண்மையான தெய்வம். ஓ வேறொரு நாமமும் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை. நீரே உண்மையான தெய்வம், நீரே உண்மையான தெய்வம். ஓ வேற நாமம் இல்லை, வேற நாமம் இல்லை இயேசுவே. நீரே உண்மையான தெய்வம், நீரே உண்மையான தெய்வம். ஓ வேறொரு நாமம் இல்லை. You are the one true living God. You are the one true living God. All the false gods, everyone sing. True living God. Every other God. I want everyone to sing. All the other false gods will be destroyed. All the other false gods. Gods of depression, gods of anxiety, all crumble at the feet of Jesus. All gods of insecurities, of doubts, all destroyed under the feet of Jesus. He's the one true living God. He's the one true living God. அவர் உண்மையான தெய்வன். He's the one true living God. There's no other God like Him. He's the God of the impossible. He is the God of the impossible. He is the Alpha and the Omega. He is the first and the last. He has no end. He is here. He is present. Through our struggles, through our pains, you might be going through as we come into the end of this year. God is saying He's there. El Rohi, the God who sees. El Rohi, the God who sees. El Shaddai, the mighty God. Elohim, the powerful God. Elayam, the wonderful God. Wonderful Counselor. In His name, all chains are broken. All chains are broken. All bondages, all addictions, all broken and trampled in the mighty name of Jesus. Amen. 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 Hallelujah. You're the one true living God. You're the one true living God. Every other God is an idol. நீரே உண்மையான தெய்வம், நீரே உண்மையான தெய்வம். வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை. நீரே உண்மையான தெய்வம் இயேசுவே. வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை, வேறொரு நாமமும் இல்லை. Thank you, Jesus, for being with us in this time of worship, Lord. Lord, we pray, Father, Lord, the rest of the worship be under your hands, Lord. Thank you for coming down, Father, Lord, into this earth. Thank you for allowing us to access you, Lord, Father God Jesus, because you came into human form. We thank you, Lord. Thank you for being our best gift that we will ever receive. Thank you, Jesus. Jesu namn till alla piravi. Amen. Amen.
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேளையிலும் தேவன் பிறந்த நற்செய்தியை வேத வசனத்தினூடாய் பிள்ளைகள் உங்களுக்கு வாசிக்க போகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருப்போம். எல்லாரும் அமர்ந்திருப்போம். ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? How many of you guys are happy here today? உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மேரி கிறிஸ்மஸ். Merry Christmas to everyone. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேத வசனத்திலிருந்து நம் வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். We will be reading a Bible verse that talks about the birth of Jesus. ஐசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், காத்திருத்தலும் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Amen. Thank you. Let's all sing this song together. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant, so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, shepherds quake at the sight, glory stream from heaven afar, heavenly hosts sing hallelujah. Christ the Savior is born, Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth, Jesus, Lord, at thy birth. Silent night, holy
tender and mild. Sleep in heavenly peace. Sleep in heavenly peace. அல்லேலூயா. இன்றைய நாளும் ஒரு மனமகிழ்ச்சியான நாள். ஆமேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்பொழுதும் ஜேசப்பாட சமூகத்தில் எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் தான். ஆமேன். இன்றைக்கு யாருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு மனிதனுடைய பிறந்த நாளில் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் மனித ரூபம் எடுத்து எங்களுக்காக வந்து பிறந்த நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமீன். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிறந்த நாளுக்கு எங்கேயும் போனால் பாருங்கள், கைகளை தட்டி அவங்க ஆண்டவர் அறியாதவங்க எவ்வளோ தூரம் ஒரு மனிதனுக்காக இல்லையா. இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போதும் சந்தோஷம், பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் அவர்கள் பாதி வழியில் போய்விடுவார், கல்யாணங்கள் அப்படி. ஆனால் எங்களுடைய தேவன் எங்களுடைய நிரந்தரமாக இருக்கிறார். ஆமீன். நான் பலமையாக சொல்லுவது உண்மையிலே தான். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து என்னுடைய பிறந்த நாளோ அல்லது பிள்ளைகளோட பிறந்த நாளோ அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடும் போது சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு அதை விட சந்தோஷம் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தின் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுவது. உங்களுக்கு எது சந்தோஷம்? உண்மையிலே ஒருவனுக்கு தேவ ஆவியானவர் இறங்கிவிட்டால் அவன் மனிதனுடைய பிறந்த நாளை விட அந்த தெய்வத்தின் பிறந்த நாளைத்தான் பெரிதாக கருதுவான். பெரிதான கொண்டாட்டத்தை கொண்டாடுவான். உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் சிலை மாதிரி நிற்காமல், என்றால் எங்களுடைய தெய்வம் அசைகிற தெய்வம். ஆமீன். உலாவுற தெய்வம். ஆனபடியால் நீங்களும் கரங்களை தட்டி சிலை போல் நிற்காமல் கரங்களை தட்டி நாங்கள் எங்களோட அப்பாட பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறோம். ஆமீன். Let's all give a round of applause. So let's all give a round of applause and glorify our Lord Jesus. Amen. நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் மிக வேகமாக So we are running out of time, so we're going to go into it shortly, quickly. நாங்கள் நல்ல கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாக தேவ சமூகத்திலே நாங்கள் ஆடி பாடுவோம். Let's all clap our hands and sing and dance. எங்கும் எந்த மனிதனும் கரங்களை இருந்தோண்டு தட்டவே முடியாது, ஆடவும் யானோடைய எழுந்து நின்றாங்க. Let's all stand and clap our hands. அதனுடைய நாங்கள் கரங்களை தட்டி நல்லாக கரங்களை தட்டுவோம். சந்தோஷமாக நாங்கள் ஆடி பாடி தேவ சமூகத்தில் இருப்போம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து மறுபடியும் ஒரு தடவை பாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஆறுதல் அழகீரே. அக்கினி மாதிரி நீரே
மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே உயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே என் பலனெல்லாம் நீதானையா பிரியம் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் பிரியம் நீதானையா இணைந்து சொல்லணும் நன்றி 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 உச்சாமா நன்றி 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 பாடுவோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆமென் ஆமென் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு ஆமென் ஆமென் உட்காம ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 ஏசப்பா செய்த நன்மை ஆமென் நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் மறுபடியும் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து மறுபடியும் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஆமென் ஆண்டவரே சுவாமி எங்கள் சந்தோஷம் தெய்வமே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. எங்கள் ஆறுதலின் தெய்வமே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா எங்களுக்காக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக வந்து ஆண்டவரே பிறந்தீங்களே ராஜா எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்க ராஜா இந்த பூமிக்கு எங்களை தேடி வந்த எங்கள் அன்பு தெய்வமே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவர் இந்த நேரத்துக்காக நன்றி இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி நேர அழிவுடாக ஆராதனை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஒரு நாளிலும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை நீங்கள் பிறந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் புதுப்பிக்க போகிறதுக்கு நன்றி அப்பா ராஜா அதேபோல ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் தேடி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கவே வந்த தெய்வம் ஆண்டவரே சுவாமி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கண்டே எங்களை தேடி வந்த தெய்வம் ராஜா தகப்பனை வார்த்தையானவரே இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க அடியானை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா சுவாமி ஏசப்பா அடியானை கருத்தில் ஒப்புக்கொடு ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கண்டுங்க ஜீவனுள்ள பிதா ஆமென் அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்வோம் நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது ஆமென் நான் சொன்னது போல தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஆடி பாடுவதான் சந்தோஷம் சமாதானம் There is joy when we are singing and dancing in the presence of God. Amen. என்ற எங்களுடைய தெய்வம் எங்களை தேடி எங்களுக்காக வந்தார் Because our God is a God who came looking for us. எங்களுக்காக சகலத்தையும் செய்தார் He did all things for us. ஆமென் Amen. ஆண்டவருடைய பிறப்பு குறித்து When we think of the birth of Christ, பாருங்க ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து let's read a verse. எசேயா 4:14 Isaiah chapter 4, verse 14. நான் வாசிக்கிறேன் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க எசேயா 7:14 Isaiah chapter 7, verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்
இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். Therefore, the Lord himself will give you a sign. The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel. இந்த வார்த்தையை கொடுக்கும்போது, ஆண்டவர் கொடுக்கும்போது, When these words were given by the Lord, கிட்டத்தட்ட ஏசியா தீர்க்கதரிசி என்றால் இயேசு கிறிஸ்து இப்ப பிறந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் பாப்போம். if it was given to prophet Isaiah, how many years would it have been from the birth of Christ? நல்ல உற்சாகமா இருக்கும். தேவன் தேவன் பிறந்த நாளுக்கு வந்தா You have to be joyful in the presence of God. என்ன எத்தனை வருடங்கள் பிறந்து How many years would it have been? எங்களோட பிள்ளையிலிருந்து பிறந்த நாள் சொல்றோம். 25 வருஷம். So it's been பயப்படாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா சொல்றதுல என்ன பயந்தோன்று இருக்கிறீங்க. 2025 வருடம். It's been 2200. அப்ப இந்த 2025 வருடத்துக்கு முன்பு So before these years, கிட்டத்தட்ட 750 வருடத்துக்கு முன்பு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. these words were written 750 years beforehand. அப்ப கிட்டத்தட்ட இப்ப 2775 வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. This was 2000 அப்ப இந்த தெய்வம் வருவார் என்று சொல்லி கிறிஸ்துக்கு முன் 750 வருடத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டாச்சு. So these words were given over 700 years அங்கங்காங்கு before Christ. நீங்க பைபிள்ல இன்னும் பல வசனங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் So if you look at the Bible, there are many different நிறைய இடங்களிலே தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டது. and then in different places it says how God is going to come in human form. கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தெய்வம் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி. So they've already foretold that the Lord is going to come down as. ஏன் அவர் வந்தார்? எங்களில் வைத்த அன்பின் நிமித்தம் And எங்களை that's தேடி இந்த because பூமிக்கு of the love that he has for us. அவர் சகல பேருக்கும் தெய்வம் He is a God for all. இல்லையா? Amen. சகல உலகத்து சகல ஜனங்களுக்கும் அவர் தெய்வம். He is the God for all people on earth. அதை நான் சொன்னது போல நாங்கள் அங்கங்காங்கு ஒரு வழிபாடுகளில் இருந்து வழிபாடுகளை செய்வோம். அந்த வழிபாட்டுக்குரியவன் நான் தான் சொல்லி அந்த தெய்வம் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு Just வந்தார். as we spoke earlier, we were all doing different things in different ways. அந்த ஒளியாகிய தெய்வம் Down to show us that difference, and he எங்களுக்காக எங்களை தேடி ஓடி வந்தார். and he came as a light to come looking for us. பாருங்க, வாசிப்போம். எரேமியா 32:27. So Jeremiah 32. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படியே பாருங்க, எசேயா 9:6 வாசிங்க. அது உங்களுக்கு நீங்க வளமையாக வாசிக்கிற வசனம். இப்போ சௌரியம் வாசிச்ச வசனம் தான் அந்த வசனம். கூடுதலாக எல்லோருக்கும் பாடமான வசனம். எசேயா 9:6. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, மாம்சமான யாவருக்கும் தெய்வம். ஆமென். அப்ப உலகத்தில் உள்ள He is the God for all. சகல ஜனத்துக்கும் அவர் தெய்வம். So he is the God for all. ஏனால் அத்தனை பேரும் அவரால் உண்டாக்கப்பட்ட Because ஜனங்கள் நாங்கள். each and every single one of us were created by him. பாருங்க, அவருடைய வசனம் அவருடைய அதிசயமானவரா. Says he was wonderful. ஏனால் அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தெய்வம். Because he is a God of miracles and wonders. இயற்கை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தின தெய்வம். He is the God that created nature. ஏன் கட்டுப்படுத்தினார்? And why did he create this? அதை உண்டாக்கினதே அவர்தான். And he is the one who formed this. காத்தை அதட்டின தெய்வம். He is the God that moves the wind. சகலத்தையும் அவர் படைத்த எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். Everything that he has created obeys him. பாருங்க, நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முதல் சில சரித்திர காரியங்களை நீங்கள் நடந்த காரியங்களை படித்திருப்பீர்கள். 2000 So you ஆண்டுகளுக்கு may have learnt of different histories 2000 years 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த காரியங்களை நீங்க படித்திருப்பீங்கள், You may have கேள்விப்பட்டிருப்பீர்கள். studied or heard of ஆனால் things from அப்படி 2000 years பார்க்கும்போது ago. இது ஒரு சொற்ப காலம்தான் 2000 ஆண்டு. But when you look at this time, it's just a short time compared. இன்றைக்கு நாங்கள் என்னத்த கணக்கெடுத்தாலும் உலகத்திலேயே கிறிஸ்துக்கு பின்னாண்டு தான் கணக்கெடுக்கிறோம். Whatever we take from this world, we have to go after Christ. என்ன இப்போ அவரை ஆண்டை நீங்க மனசால நினைச்சு பாருங்க. So think of it within your own selves. இப்போ இந்த ஆண்டு வந்து 1962 ஆண்டு. So we are என்ன
1962. So we're in 1962. அப்போ உங்களுக்குன்ற ஒரு ஆண்டுகள் இருக்கும். So there is a year for each one of you. அதை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் கிறிஸ்து பிறந்ததிலிருந்து தான் And கணக்கெடுத்து if you calculate that, you have to calculate it பாத்தீங்க from the என்னதான் birth of இருந்தாலும் Christ. என்ன ஒரு தெய்வம். Because he is a God of all. இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கிட்டத்தட்ட அவருடைய அந்த தெய்வத்தின் பிறந்த நாளை கிட்டத்தட்ட 225 நாடுகளுக்கு மேலே கொண்டாடுகிறார். Because people are celebrating the birth of எத்தனை Christ. நாடுகள்? For how many days? 225 நாடுகளுக்கு மேலே கொண்டாடுகிறார். 200 and over என்று அதிலே 225 விளங்குறது countries are அவர் celebrating தெய்வம் as அந்த well. தெய்வ சக்தி அதில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென். Because that's because the true God was revealed. அப்ப அவர் அதிசயமான தெய்வம் தான். So he is a miracle worker. He is a wonderful God. அந்த கரங்களை தட்டும். அதான் பாருங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் மனுஷர் பொய் சொன்னா கை தட்டுங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நாங்க பாஞ்சு கை தட்டுவோம். ஆமென். மனுஷர் எல்லாம் சொல்லுவார், என்ன நான் சொல்றது செய்கிறது எல்லாம் இவ்வளவு காரியங்களை சொல்லுவாங்க. Men will say all sorts of things. சொன்னதை செய்கிற தெய்வம் வேறுதான். But our God is a God that says சொன்னதின்படி வந்து இறங்கினவர் இந்த பூமி. And he is a God that said it and இனி came சொல்லி down to இருக்கிறார் earth. தான் எப்படி இந்த பூமிக்கு வரப்போகிறேன்னு சொல்லி. And he has already said how he will come again. ஆமென். அதற்குள்ள ஜனங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் சொல்லிக்கிறார். And that's up to you whether you want to accept it. ஏனென்றால் யாரும் பாதாளம் போவது அவருக்கு Because விருப்பம் he does not want anyone to perish. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking from இந்த here. நிமிடம் நான் மரித்தால் And even in this second, if I நான் pass, ஆண்டவர்ட்ட கரத்தில் இருப்பேன். I will be in the hands of அந்த God. விசுவாசம் யாருக்கு இருக்கிறது? How many of you have that faith? ஆமென். ஏன் அவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் Because இருக்கிறேன். he is the way, the என்னை truth, and the அல்லாமல் life. எவனும் பரலோகத்துக்கு வர And முடியாது. without him, no one can enter ஏண்டா heaven. பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் சில அற்புதங்களை செய்கிறார்கள். Humans can do different sorts தெரியுமா? of சில அற்புதங்களை மனிதர்களே செய்கிறார்கள். they do சில miracles within வித்தைகளை themselves. செய்வார்கள். They can- ஆனால் அதெல்லாம் பிசாசின் ஆவியால் நிறைந்தான் செய்கிறார். But that's all done through an evil spirit. இல்லையா? ஆனா எங்களுடைய தெய்வம் But our அதிசயங்கள் God அற்புதங்களை செய்கிற தெய்வம். is a God of miracles and wonders. Amen. பிசாசு பாருங்க வந்து எல்லாத்த கண்ணை மூடி வச்சு திசை திருப்பி வச்சிருக்கான் இந்த தெய்வத்தை வணங்காத அளவுக்கு. You see, the devil has blinded many people's அவன் eyes to not அங்க worship the true God. அங்கங்க ஒவ்வொரு காரியங்களை செய்து அந்த தெய்வத்தை விட்டு திருப்பி வேற வழிபாட்டில் வைத்திருக்கான். And he has placed different things to distract people from God. இந்த பிசாசு உங்களுக்கு யாருன்னு தெரியும் தானே? லூசிபர். And this is done through Lucifer. தேவனால் தள்ளப்பட்ட லூசிபர். He is someone that has fallen. அந்த பரலோகத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது பெருமை வந்த நேரத்தில் அந்த லூசிபர் அந்த தலைவனை அந்த 33 கோடி தேவதூதரின் தலைவனை தேவன் தள்ளிவிட்டார். ஏண்டா பெருமை And he was வந்தது. the head of angels, but God அவன் pushed தான் him இந்த down உலகத்தில் because of pride. அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறான். And because of him, people are doing different miracles. ஆனா எங்களுடைய தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வம். But our God is an இந்த almighty பரலோகத்துக்கும் God. தெய்வம் இந்த பூமிக்கும் தெய்வம். ஆமென். And he is the God that came பாருங்க, down to this தேவனிட்ட earth. வர விடாமல் அவனும் பிசாசும் அந்த ஆண்டவர்கிட்ட போகாத அளவுக்கு அற்புதங்களை இங்கால செய்து கொண்டிருக்கிறான். So the devil is trying to use other அதனால் சில பேர் miracles to கேட்பாங்க, pull பாருங்க you நாங்கள் away from கும்பிடுறதும் God. அற்புதம் செய்தானே. So some of you may ask, whatever we worship, ஆனால் we see வேதத்தை miracles. நாங்கள் படித்தவங்களுக்கு தான் தெரியும் But only அந்த those that have studied அற்புதம் can see யாருடைய கரத்தில் இருந்து வருகிறது. who is the miracle coming லைக் from. பிசாசு என்னதான் அற்புதங்களை செய்தாலும் Even if the devil does all sorts of miracles, என்ன காரியத்தை செய்தாலும் if he does anything, நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. he cannot give you eternal life. சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்க He முடியாது. cannot give you peace and happiness. மரித்தவர்கள் செத்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியாது. He cannot raise the dead ஆனா to இந்த life. தெய்வம் செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். But our God raised the கரங்களை dead to தட்டுவோம். life. அவர்தான் ஹீரோ, ரியல் ஹீரோ இந்த தெய்வம் தான். அதான் அடிக்கடி சொல்வேன், இந்த அழகான உலகத்தை படைத்து He நாங்கள் created this earth, எல்லாம் சாப்பிடுறது பாருங்க, ஒவ்வொரு கனிகள்ல இருந்து ஒவ்வொரு காரியங்கள்ல and he இருந்து has created all அந்த fruit for us to அந்த eat. அந்த ருசி எங்க இருந்து வருகிறது? And where has that taste come from? எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுகிறோம். We are eating all உங்களுக்கு தெரியும், different நான் things. சாப்பிடும்போது அப்பப்ப இன்றைக்கு ஆண்டவர் வரணும், And when ஆண்டவருக்கு you நன்றி eat சொல்லுவேன். that, do you not think to yourself, ஒரு where did மாம்பழத்தை God create சாப்பிட்டாலே this from? அது ஒரு பச்சை காயா இருக்கு, Whether you இவ்வளவு பழமா eat a ருசிக்குது. mango or பாருங்க, அந்த தெய்வம் எங்களுக்காக இந்த பூமியை படைத்து எங்களுக்கு சகலத்தையும் செய்து தந்து and விட்டார். you see how that God has created all things for us அப்ப to consume. பிசாசால சில காரியங்களை செய்ய முடியும், So the devil can do certain things, ஆனா இந்த நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. but he cannot give you eternal life, செத்தவர்களை உயிரோடு எழுப்ப and he முடியாது. cannot raise the dead to life. ஆமென்.
மற்றது என்னது சமாதானமும் கொடுக்க முடியாது. and he can also not bring அப்ப you peace. தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த இரத்தத்தோடையும் சதையோடையும் அந்த தெய்வம் எங்களை படைத்தார். So for his own வாசிப்போம், children, he வாசி முடிப்போம். created us through flesh எபிரேயர் and blood. 2:14 முடிக்கிறேன், நேரத்தை பார்ப்போம். எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானதை தமது மரணத்தினாலே கரங்களை அழிக்கும்படி தட்டுவோம். ஏசப்பா எங்களுக்காக வந்து அந்த நித்திய ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் எங்களுக்கு எல்லாவற்றிலையும் வெற்றியை கொடுத்தார். ஆமென். He has given us all things, all சந்தோஷமா? power. Are you all happy? மனிதனுடைய பிறந்த நாள், எங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கொண்டாடுவது பெரிதா அல்லது Is our children's இந்த நித்திய இந்த birthdays வசனத்தை பாருங்க. greater? ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தின் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவர்களும் அவர்களைப் போல் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே. Since the children have flesh and blood, he too shared in their humanity. அப்போ So that உண்மையிலே by வந்து his இந்த death- தெய்வத்தின் பிறந்த நாளை தான் நாங்கள் பெருசாக கொண்டாட வேண்டும். So we have to celebrate our. எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் சொந்த பந்தங்களை பிறந்த நாளை கொண்டாடுவது நல்லதுதான். We should celebrate our family. ஆனால் எந்த birthdays, சுயநலமும் இல்லாமல் but without anything, எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென். he gave his own life for us. இன்றைக்கு தான் மனிதர்கள் வந்து பிறந்தார்கள், இறந்ததான். So men are born, but then என்ன they pass ஆண்டவரை away. ஏற்றுக்கொண்டவங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்பார்கள். But those that have accepted Christ will go to heaven. எத்தனையோ இடங்கள்ல அங்க வந்து நான் சொல்வேன், இந்த பஞ்சாப் குரு, அது நான் முதல்ல சொன்ன காரியம்தான். 400 வருடங்களுக்கு முன்பு ஒரு லீடர், ஒரு தலைவனை தான் கும்பிட்டார்கள். This is something that I've said earlier, but years ago they've worshipped a அந்த குருவும் leader, செத்ததான். and that leader passed அப்படி away. யார் எந்தெந்த குரு எந்தெந்த தலைவர்மார் வந்தார்களோ அவர் செத்ததான். And whichever leader came, they ஆனால் would pass மரித்து away. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது But the only leader இந்த that has வானத்தையும் rose பூமியையும் from the படைத்த dead தெய்வம். கரங்களை is the தட்டுவோம். one that created the heavens and the earth. ஏன்னா கடைசி காலம் பாருங்க, இந்த கடைசி காலத்துல இப்ப நாங்க நிக்கிறோம். வாசிப்போம் எபிரேயர் 2:2. Hebrews chapter 1 verse 2. இந்த கடைசி சீக்கிரமா, நாட்கள் சீக்கிரமா. குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பெற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமென். But in these last பாருங்க, அவர் days, தன்னைத்தானே சொல்றார், இவரை கொண்டித்து இந்த உலகங்களை உண்டாக்கினார். he has spoken to us by his son, whom he appointed என்ன? heir of all things. அவர் உலக தோற்றத்துக்கு முதலே அவர் இருக்கிறார். And he set us apart before he created the எங்களை world. உண்டாக்கும் முதலே அந்த தெய்வம் இருக்கிறார். And that God was already there before the world was formed. ஆதியும் அந்தமான தெய்வமாக இருக்கிறார். ஆமென். He is the God of the beginning. யார் ஆதியும் அந்தமான தெய்வம்? அந்த தெய்வமே தன்னைத்தானே சொல்லுகிறார், That God is saying, நான் தான் ஆதியும் அந்தமான தெய்வம். I am the beginning and I am the end. ஆமென். வாசிப்போம் வெளிப்படுத்தல் 22:13. நான் அல்பாவும் ஒமேகாவும் நான் அல்பாவும் ஆமென். நல்ல சத்தமா வாசிக்கணும். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, வெளிப்படுத்தல் ஆண்டவர் வரப்போற காரியத்தை குறித்து அதுல முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லியிருக்கார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் I பிந்தினவரும். am the Alpha and the அந்த Omega, வசனங்கள் the எல்லாம் first வந்து and the last, the கேட்கும் beginning போதே ஒரு and the end. சந்தோஷம் தான். ஆமென். And when you hear these words, you find joy. அதனுடைய எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்தார். So if you have not received அந்த the பரலோகத்தில் blessing, இருந்து இப்பவும் எங்களை ஒரு தடவை ஆசீர்வதித்து கொண்டார். God is able to bless you from the தன்னை heavens உண்மையா right தேடுற now. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். And he can continue to bless you. உண்மையாய் தேடுற தேசங்களை ஆசீர்வதிக்கிறார். He blesses those ஏன்னா people அந்த that truly பரலோகத்தில் இருந்தால் seek அவ்வளவு him. ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு தேடி வருகிறது. Because the blessings come from வாசிப்போம் heaven above. யாக்கோப்பு 1:14. இன்னும் 1-2 நிமிடம். Just one or two நன்மையான minutes. எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிடாவத்திலிருந்து இறங்கி வருகிறதும் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆமென். ஆமென். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. Every good and perfect gift is from above, coming down from the Father of heavenly lights, who does not change like அப்ப shifting அந்த shadows. அவ்வளவு ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து தான் தேவன் So அனுப்பி you கொண்டிருக்கிறார். see, all those blessings are coming from அவர் heaven. பரலோகத்திலிருந்து வந்தார், He came from heaven, வந்துட்டு சும்மா போய் அங்க கதிரையா போட்டு இருக்கல, and he didn't just sit down, பரலோகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே but he is இருக்கிறார். ஆமென். continuously blessing us from அவர் அங்கு heaven. எங்களை தெரியாதவர் போல் இருக்கவில்லை. என்று அவர் He has போகும்போதே not சொன்னார், forgotten us. என்னத்தை தந்து விட்டு போனார்?
what என் has He given us and left us சமாதானம் with? சந்தோஷம் ஆசீர்வாதம் அவ்வளத்தையும் தந்து விட்டு He போனார் has given us peace, blessings, அதான் அவருடைய and வசனம் joy. அதிசயமானவரா Because He is a miracle. He is காத்தை அதட்டி a God of செத்தவங்களை எழுப்பி wonders. எல்லாவற்றையும் செய்கிறதென்றால் பாருங்க இந்த கிறிஸ்து 2000 ஆண்டு தான் இந்த கிறிஸ்தவம் தோண்டி Christianity அது started சில for just பேருக்கு 2,000 சில பேருக்கு years. விளங்காதபடியா 2000 ஆண்டு நினைக்கிறார்கள் அந்த தெய்வம் மனித ரூபம் எடுத்து 2000 ஆண்டு But God came in மனிதனாக human வந்து form 2000 ஆண்டு 2,000 years ago. அதுக்கு முன்பு அவர் பிறக்கும் முன்பு தெய்வமாக இருக்கிறார் But before He came, He was ஆமென் in எங்களுக்கு godly form. ஒளியாக வந்த தெய்வம் And He came as a light. நேரமாகிறது யோவான் 1:9 வாசிச்சு முடிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென் ஆமென். அவரை தேடுற ஒவ்வொரு ஜனத்தையும் பிரகாசிக்க வைப்பார். நான் முன்பு அடிக்கடி சொல்லுவேன், தேடுற தேசங்களா இருந்தாலும் ஆண்டவர் டாப் லெவல் நான் வச்சிருப்பார். I always say whatever nation is யார் following Him தேடுறார்களோ is ஆண்டவர் always placed on top. உயரத்துல வச்சு அழகு பார்க்கிற தெய்வம். And He is a God that will raise you and lift you ஆமென். up. கரங்களை தட்டுவோம். Let's give a round of applause. உற்சாகமா நாங்க Let's be joyful. இயேசுவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். Because we're going to celebrate the birth இன்னும் of Christ. 1-2 நிமிடத்தில் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் ஆமென் உற்சாகமாக நாங்கள் காணப்போகிறோம். We're going to see the date come. How many of us are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? Such a boring church. Boring church? Wait. Boring church ன்னு சொல்ல ஹalleluyaன்னு சொல்றீங்க. இவோட கொஞ்சம் கவனமா இருங்க. Be careful of her. Okay? But guys, church, how many of us are happy today? Amen. Louder, how many of us are happy today? Amen. Nice. How many of us are ready to celebrate the birth of Jesus? Amen. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட ரெடியா வந்திருக்கிறோம்? ஆமென். Amen. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். Actually, this is the most important birthday you can celebrate. உலகத்திலே கூட ஒரு முக்கியமான ஒரு பிறந்த நாள்ன்றா இயேசுவோட பிறந்த நாள் தான். How many of us can say that? In fact, if Jesus wasn't born, the church wouldn't be here today. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு ஒரு நாள் பிறந்திருக்காமல் இருந்தா நானும் நீங்களும் இன்றைக்கு இங்க நிற்க மாட்டோம். How many of us can say amen to that? Amen. So be it. Yeah? Amen. So we're going to celebrate Jesus' birth, the most beautiful birth. How old is Jesus today? In how many minutes? In 6 minutes time, how old is Jesus going to be? 2025. Yeah. இப்போ இங்கிலீஷ்ல நார்மலா கேர்ள்ஸ் தான் இப்படி செய்வாங்க. என்ன நடக்கும்னா 25வது birthday, 25th birthday, they don't say I'm 25, they say I'm 20 fine. 20 fine, yeah? You see, Jesus is 2020 fine birthday today. Amen. How many of us can say amen? And in fact, he says he's unchanging yesterday, today, forever. Amen. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாமல் இருக்கிறார். Amen. So how old does he look today? எத்தனை வயசு மாதிரி ஆண்டவர் இயேசுவை பார்க்க எத்தனை வயசு மாதிரி தெரிய போகுது? Those of you that came to Bible study, you know. How old will he look today? He look 33. 33. Yeah. கடைசியா பூமி அவரை 33 வயசுல பார்த்தது. 33, okay? And because he's unchanging, yesterday, today, forever. When he last came, he came beautifully. அவர் மரித்து 3ஆம் நாள் எழுந்து நல்ல வடிவா வந்தவர். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறார்.
Okay? So we're going to celebrate Jesus. Can we give a clap offering to Jesus right now? Put the keyboard sound up. Put the keyboard sound up. Let's sing a song. ஒரு பாட்டு ஒன்று பாடி ஒரு 3 எனக்கு வந்து என்ன டைம் வேஸ்ட் பண்ணணும். அதுதான் என் ஜாப். இப்போ இங்கே வந்து 12 o'clock வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். I will stop the music when the time is right. நாங்கள் count down போடுவோம், okay? And we're going to all count down together. And when it comes to 0, we're going to say, Happy birthday, Jesus. Okay? What song are we singing? Can you give me one key up, please? நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். One key higher. Keyboard சத்தத்தை கூட்டுங்க please. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வந்தாரே If you want to dance, now's the time to dance. If you want to clap your hands, now's the time to clap. Oh, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னுடைய ராஜாதி கொண்டாடுவோம். Come on church, you can sing louder. சத்தமா பாடுங்க. ஓ வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. சொல்லுவோமா, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை, கலக்கமில்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். போல் மேய்ச்சலுக்கு நான் பசியா உணவு ஊற்றி மகிழ்வார், என்னை பசும் புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். கரங்களை தட்டி சத்தமா, நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ராஜாதி Stop. Okay, we have one more minute. One more minute. Countdown ready, yeah? Okay. In 5 seconds, naanga சேர்ந்து countdown பண்ணி, at the end of it, we will say So 30 ல இருந்து நாங்க count down பண்ணுவோம், okay? Who's excited? Who's ready? Amen. 30, 29, 28, 27, give me kick. 25, 24,
23, 22, 21, 20, 19, 18, 17, 16. 14, 13, 12, 11. எல்லாரும் 10 ல இருந்து 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy birthday, Jesus! Come on, do it again. Happy birthday, Jesus! And again, and again. Happy birthday, Jesus! Hip hip! Hip hip! Hip hip! Okay, நீங்கள் எல்லாரும் greet பண்ணுங்க. Let's greet one another, okay? Now is the time. ஒவ்வொருத்தரும் கரங்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிங்கள். லைட்டர் ஆன் பண்ணுங்க ஜெகன்.
சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எல்லாருக்கும் நத்தார் புது வருட வாழ்த்துக்கள். நாங்கள் கொஞ்சம் அமர்ந்திருப்போம். இறுதி ஜெபம் ஜெபிக்க போறார் பாஸ்டர். காணிக்கை பாடல் நியர் இது போடுங்க. ஹலோ பிள்ளைகள், மறுபடியும் உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலும் பரலோகத்தின் வாசல் திருச்சபை சார்பிலும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாயிருக்கிறீர்கள்? ஆமென். எங்களுடைய